ஆல்ரெடி காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இதை பற்றியான வீடியோலாம் போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி, டெப், ஏஐசிடி அப்ரூவல் உள்ள யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் ஓடிஎல்ல ஆன்லைனில் படித்தா அது ரெகுலர் படித்தது மாதிரி ஈக்குவலா அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல். நீங்கள் தாராளமாக படிக்கலாம், ஜாபுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு போகலாம். பாரதியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஆல்மோஸ்ட் இதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி தான், அதனால நீங்கள் தைரியமாக இங்கே படிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது யூஜிசிலிருந்து அவங்க ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா, நீங்கள் வாங்குற டிகிரி ஓடிஎல் அண்ட் ஆன்லைன் மோடு, இதுவும் ரெகுலர் அதாவது கன்வென்ஷனல் மோடில் வாங்குற டிகிரியும் ஒன்று அப்படின்னு சொல்லி யூஜிசியே உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் டிஸ்டன்ஸ் மோடில் இந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது யூஜி, பிஜி, டிப்ளமா சர்டிஃபிகேட் எல்லாமே ரெகுலரில் வாங்குற சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது ஏஐசிடிஇ. இவங்க எதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்பிஏ, எம்சிஏ கோர்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பாரதியார் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன், அதாவது ஓடிஎல் அண்டு ஆன்லைன் கோர்ஸுக்கான அட்மிஷன் பற்றி டீட்டெயில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகாடமிக் இயர் 2025-26 அகாடமிக் செஷன் பிகினிங் ஜூலை 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஓடிஎல், ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், இதில் என்னென்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ, எம்பிஏ. இதில் எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி இந்த கோர்ஸ் இப்போ பேர்ன் பண்ணிட்டாங்க, அதனால இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. யாராவது ஆல்ரெடி அப்ளை பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வேற கோர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லாட்டினா உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஓஎல் ப்ரோக்ராம், அதாவது ஆன்லைன் கோர்சஸ். என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிபிஏ, பிகாம், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ கேரியர் கைடன்ஸ், எம்காம் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், எம்பிஏ, எம்சிஏ. ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஜிசி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அட்மிஷனுக்கான டேட்டை இப்போ நீட்டிச்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் இப்போ நீங்கள் அட்மிஷன் போடுறதா போட்டுக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது நோட்னு சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே டைமில் 2 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் படிக்கலாம். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபுல் டைமில் ஒரு கோர்ஸும் ஓடிஎல் இல்லாட்டினா ஓஎல் இந்த மோடில் ஒரு கோர்ஸும் நீங்கள் படிக்கலாம். இல்லை 2 கோர்ஸுமே நீங்கள் ஓடிஎல் ஓஎல்ல சைமல்டேனியஸாக பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின டிகிரி, அதாவது ஓடிஎல் ஓஎல் மோடில் வாங்கின டிகிரியும் கன்வென்ஷனல் மோட் அதாவது ரெகுலரில் வாங்கின டிகிரியும் ஒன்றுன்னு சொல்லி யூஜிசிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்லா கோர்ஸுமே செமஸ்டர் பேட்டர்ன். முதல்ல எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்காம். இந்த கோர்ஸுக்கெல்லாம் செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவுனா, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 7780 ரூபாய், செகண்ட் செமஸ்டர்லேருந்து 4வது செமஸ்டர் வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 6750
900 ரூபாய் பர் செமஸ்டருக்கு. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 28,480 ரூபாய். அடுத்தது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எம்எஸ்டபிள்யூ, இதுக்கு எவ்வளவு செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 9,280, செகண்ட் செமஸ்டர் டு ஃபோர்த் செமஸ்டர் எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா 8,400 ரூபாய் பர் செமஸ்டருக்கு. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 34,480. அடுத்தது எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவுனா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 13,280 ரூபாய், செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும் 12,400 ரூபாய் பர் செமஸ்டருக்கு. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 50,480 ரூபாய். அடுத்தது எம்எஸ்சி பிசிக்ஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 11,280, செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபோர்த் செமஸ்டர் வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ்னா 10,400 பர் செமஸ்டர். டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 42,480 ரூபாய். அடுத்தது எம்பிஏ, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவுனா 13,780 ரூபாய், செகண்ட் செமஸ்டர் டு ஃபோர்த் செமஸ்டர் 12,900 ரூபாய் பர் செமஸ்டருக்கு. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 52,480. அடுத்தது எம்சிஏ, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 16,380 ரூபாய், செகண்ட் செமஸ்டர் டு ஃபோர்த் செமஸ்டர் 15,500 ரூபாய் பர் செமஸ்டருக்கு. டோட்டல் ஃபீஸ் எவ்வளவுனா 62,880 ரூபாய். இந்த செமஸ்டர் ஃபீஸுங்கிறது டியூஷன் ஃபீஸ், மற்ற ஃபீஸ்லாம் தனியாக இருக்கும். அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவுனா 150 ரூபாய். எக்ஸாம் ஃபீ டு பி பெய்டு அட் தி டைம் ஆஃப் எக்ஸாம், எக்ஸாம் டைம்ல தான் நீங்க எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அதோட ஃபீஸை நீங்க சப்மிட் பண்ணணும். ஃபீஸை நீங்க கேஷா பே பண்ண முடியாது, டிஜிட்டல் பேமெண்ட் அதாவது பிஹெச்ஐஎம், ஜிபே, பேடிஎம், யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இது மூலமா தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தது நீங்க அகாடமிக் இயர் 2025-26க்கான ஓடிஎல் ப்ரோக்ராம்கான செமஸ்டர் ஃபீஸ். ஓஎல் ப்ரோக்ராம்கான ஃபீஸை வந்து அவங்க வெப்சைட்ல எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ டூரேஷன், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓடிஎல்ல வர எல்லா கோர்சஸுமே 2 இயர்ஸ் கோர்சஸ் தான், எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் எம்காம் பற்றி பார்க்கலாம். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிகாம், பிகாம் சிஏ, பிகாம் இகாம், பிபிஎம், பிபிஎம் சிஏ, பிபிஏ, பிசிஎஸ், பிசிஎஸ் சிஏ, பிகாம் சிஎஸ், பிகாம் சிஎஸ் வித் சிஏ, பிகாம் கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன் வித் சிஏ அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் பேங்க் மேனேஜ்மெண்ட். அடுத்தது எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பிகாம், பிகாம் சிஏ, பிகாம் இகாம், பிகாம் சிஎஸ், பிகாம் சிஎஸ் வித் சிஏ, பிகாம் கோஆபரேஷன், பிகாம் கோஆபரேஷன் வித் சிஏ அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட். அடுத்தது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ லிட்ரேச்சர் சிஏ ஆர் எனி கிராஜுவேட் கோர்ஸ் வித் பார்ட் 2 இங்கிலீஷ் அட் யூஜி லெவல். அடுத்தது எம்பிஏ, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். இதுக்கு எனி டிகிரி, ஆனால் என்ன மோடில் படிச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் +2 முடிச்சுட்டு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா 10th டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். எனி கிராஜுவேட் வித் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் as one of the paper. அடுத்தது எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர், இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி வித் பார்ட் 1 தமிழ். அடுத்தது எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்க்கலாம். எனி பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. எம்ஏ ஹிஸ்டரி, இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அடுத்தது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அதாவது எம்எஸ்டபிள்யூ, இதுக்கு என்னன்னா எனி பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அடுத்தது எம்சிஏ, இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்க்கலாம். பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்
கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா எனி டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ் அட் +2 லெவல், இல்லைன்னா வித் அட்லீஸ்ட் 1 பேப்பர் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்ஸ் அட் டிகிரி லெவல். அடுத்தது எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்க்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி, அதாவது அப்ளைடு சயின்ஸ், ஐடி, சிடி. அடுத்தது எம்எஸ்சி பிசிக்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்க்கலாம். பிஎஸ்சி பிசிக்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி அலைடு சப்ஜெக்ட், இது படிச்சிருக்கணும். இல்லைன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் தி ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அடுத்தது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்க்கலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், பிசிஏ, பிஎஸ்சி, அப்ளைடு சயின்ஸ், ஐடி, சிடி. அடுத்தது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்க்கலாம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே ஓடிஎல் ப்ரோக்ராம் உள்ள கோர்ஸ்க்கான எலிஜிபிள். இப்போ இந்த கோர்ஸுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஓடிஎல் லிங்க், இன்னொன்று ஓஎல் லிங்க். இது மூலமா நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்க கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி செக் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கான அட்மிஷன் போடுவாங்க. அந்த டைம்ல நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அட்மிஷன் போட்ட பிறகு உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வரும். அதாவது எந்த கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அப்புறம் ஐடி கார்டு கொடுப்பாங்க. இந்த ஐடி கார்டை வச்சு தான் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும், எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணணும். இது இல்லைன்னா நீங்க எக்ஸாமோ இல்ல கிளாஸஸோ அட்டன் பண்ண முடியாது. அட்மிஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதை நீங்க அங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். யூஜி அப்ளை பண்றதுக்கு ஆதார் கார்டு, அடுத்தது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், இது மூணுமே யூஜி அப்ளை பண்றதுக்கு வேணும். பிஜி அப்ளை பண்றதுக்கு ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், அடுத்தது யூஜி டிகிரி, இது மூணுமே வேணும். நீங்க 10th இல்ல +2 இல்ல யூஜியோ, இது வந்து மோர் தென் 1 அட்டெம்ப்ட் மேல நீங்க இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களோ அதை எல்லாமே ஒன்னா வச்சு ஒரே ஸ்கேன் பண்ணணும். எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். 1 MB மேக்சிமம் இருக்கணும். அவ்வளவுதான், 1 MB குள்ள தான் இருக்கணும். போட்டோவை பொறுத்த வரைக்கும் ஜேபிஜி ஃபைலா தான் வேணும். அதோட சைஸ் வந்து 50 KB மேல போகக்கூடாது. போன்ல நீங்க போட்டோ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க சிக்னேச்சர் அதுவும் ஜேபிஜி ஃபைலா தான் இருக்கணும். சைஸ் வந்து 25 KB தான் இருக்கணும். அதுவும் நீங்க போன்லயே எடுத்துக்கலாம். கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எங்க நடக்கும் அப்படின்னா, பிசிபி சென்டர்ஸ், அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் கிளாஸஸ்லாம் நடக்கும். தியரி, பிராக்டிக்கல் ரெண்டுமே அங்கதான் நடக்கும். உங்களுக்கு எங்க கிளாஸ் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அதாவது எங்க எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த இடத்துல என்ன டேட்ல உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஷெட்யூல் கொடுப்பாங்க. கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்க கோர்ஸ் அந்த மாதிரி 10 to 15 டேஸ்க்கு இருக்கும். கிளாஸ் வந்து 1 டே ஃபுல்லா நடக்கும். அதாவது மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும். லஞ்ச் பிரேக் வந்து 1 to 1:30 இருக்கும். அட்டெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 75% கம்பல்சரியா இருக்கணும். அப்ப இருந்தால் தான் நீங்க எக்ஸாமே எழுத முடியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிளாஸ் வரும்போது ஐடி கார்டு கம்பல்சரி அப்படின்னு. அதனால நீங்க ஐடி கார்டு வந்தால் தான் நீங்க கிளாஸே அட்டன் பண்ண முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது லிஸ்ட் ஆஃப் லேர்னர் சப்போர்ட் சென்டர். அதாவது உங்களோட பிசிபி கிளாஸ் எல்லாமே இங்க தான் நடக்கும். நீங்க இங்க தான் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்ரீ நாராயணா குரு காலேஜ், நெஹ்ரு காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கம்பன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அங்கப்பா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்,
திருப்பூரை பொறுத்த வரைக்கும் மகாராணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பார்க் காலேஜ். ஈரோடில் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். கோயம்புத்தூரில் டிப்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஈரோட்டில் நவரசம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அடுத்து ஈரோட்டில் ஸ்ரீ வாசவி காலேஜ். கோயம்புத்தூரில் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தமிழ் காலேஜ். கோயம்புத்தூரில் சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ். ஆனைமலை இங்கே ஸ்ரீ ராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கோயம்புத்தூரில் டெக் சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். திருப்பூரில் ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கோயம்புத்தூரில் ஸ்ரீ குமரன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். திருப்பூரில் கற்பகம் மாரியப்பன் காலேஜ். திருப்பூரில் திருப்பூர் குமரன் காலேஜ் ஃபார் உமன். வெள்ளக்கோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சத்தியமங்கலம் காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். உடுமலைப்பேட் கமலம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பெருந்துறை பழனிசாமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கோயம்புத்தூர் கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். குன்னூரில் ப்ரொவிடன்ஸ் காலேஜ் ஃபார் உமன். கோயம்புத்தூரில் எஸ்எம்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். திருப்பூரில் சேரன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். திருப்பூரில் நிஃப்டி காலேஜ் ஆஃப் நெட்வியர் ஃபேஷன். திருப்பூர் டெர்ஸ் அகாடமிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நீலகிரியில் நீலகிரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கோயம்புத்தூரில் சான் இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கோயம்புத்தூரில் யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தியரியில் 75 மார்க்கு, இன்டர்னல் 25 மார்க்கு. இன்டர்னல் எப்படி கொடுப்பாங்க, மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா, டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 15 மார்க்கு, 2 டெஸ்ட்டு வைப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டோ அந்த மார்க் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அசைன்மெண்ட் 5 மார்க்கு, அதில் 2 அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 2 அசைன்மெண்ட்டில் எது பெஸ்ட்டோ அந்த மார்க் எடுத்துப்பாங்க. 5 மார்க் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. அசைன்மெண்ட் டாபிக்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நவம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த் வரும். அந்த டைமில் தான் நீங்கள் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எண்டில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் எக்ஸாம் சென்டர்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பிசிபி அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதே தான் இதுவும் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு அதே தான். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சாய்ஸ் கேட்பாங்க எந்த எக்ஸாம் சென்டர்னு. ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி சஃபிள் பண்ணி போடுவாங்க. ஆல்ரெடி காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இதை பற்றியான வீடியோலாம் போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.